ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன். தம்மை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன், மனதுருக்கமுள்ள ஒரு தேவன் உங்களுக்காக மனதுருகுகிறார். ಪರಿಶುದ್ಧ ಯೋಹಾನ್ எழுதின சுவிசேஷம், ಪರಿಶುದ್ಧ ಯೋಹಾನನು ಬರೆದಂತ ಸುವಾರ್ತೆ 14th அதிகாரம் 14ನೇ ಅಧ್ಯಾಯ 27வது வசனம் 27ನೇ ವಾಕ್ಯ. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், ಸಮಾಧಾನವನ್ನು ನಿಮಗೆ ಇಟ್ಟು ಹೋಗುತ್ತೇನೆ, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், ನನ್ನ ಸಮಾಧಾನವನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுப்பதில்லை. ಈ ಲೋಕವು ಕೊಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ನಿಮಗೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಕಳವಳಗೊಳ್ಳದಿರಲಿ, ಹೆದರದೇ ಇರಲಿ. இயேசு சொல்லுகிறார், ಯೇಸು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன், ನನ್ನ ಸಮಾಧಾನವನ್ನು ನಿನಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ, என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன், ನನ್ನ ಸಮಾಧಾನವನ್ನು ನಿನಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. அவர் சமாதானத்தின் தேவன், ಆತನು ಸಮಾಧಾನದ ದೇವ, சமாதான பிரபுவாய் வந்தார், ಸಮಾಧಾನದ ಪ್ರಭುವಾಗಿ ಬಂದನು. ஏன் மனுஷனுடைய வாழ்க்கையில சமாதானம் பாதிக்கப்படுகிறது? ಯಾಕೆ ಮನುಷ್ಯನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವು ಬಾಧಿಸಲ್ಪಡುತ್ತದೆ? சமாதானத்தை பாதிக்கிற காரியம் என்ன? ಸಮಾಧಾನವನ್ನು ಬಾಧಿಸುವಂತ ಕಾರ್ಯವೇನು? 1 சாமுவேல் 1th அதிகாரம் 17வது வசனம். 1 ಸಮುವೇಲ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಾಕ್ಯ. சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். சமாதானத்தோட போ, ಸಮಾಧಾನದಿಂದ ಹೋಗು, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவார். ನೀನು ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿಕೊಂಡ ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. யார் இந்த பெண்? ಯಾರು ಈ ಹೆಣ್ಣು? அன்னாள் என்கிற ஒரு பெண். ಹಣ್ಣಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುವಂತ அவள் ಹೆಣ್ಣು. தேவ சமூகத்தை தேடி வந்தாள். ಅವಳು ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದವಳು. அவளுடைய சமாதானம் பாதிக்கப்பட்டிருந்தது. ಅವಳ ಸಮಾಧಾನವು ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟಿತು. ஏன் அவளுக்கு சமாதானம் இல்லை? ಯಾಕೆ ಅವಳಿಗೆ ಸಮಾಧಾನವಿಲ್ಲ? அவளுக்கு குழந்தைகள் இல்லாமல் இருந்தது. ಅವಳಿಗೆ ಮಕ್ಕಳು ಇಲ್ಲದೆ ಇತ್ತು. நல்ல அன்பான கணவர் இருந்தார், ಒಳ್ಳೆ ಪ್ರೀತಿಸುವಂತ ಗಂಡನಿದ್ದ, வசதியான வாழ்க்கை இருந்தது. ವಸತಿಯಾದಂತ ಜೀವಿತವಿತ್ತು. ஆனால் கற்பத்தின் ஆசீர்வாதம் இல்லை. ಆದರೆ ಗರ್ಭದ ಆಶೀರ್ವಾದವಿಲ್ಲ. அதனால் அவர் பரிகாசம் பண்ணப்பட்டாள். ಆದ್ದರಿಂದ ಅವಳು ಪರಿಹಾಸ್ಯ ಮಾಡಲ್ಪಟ್ಟಳು. அதனால மனம் அடிவு உண்டாகும். ಆದ್ದರಿಂದ ಮನ ಬೇಸರ ಉಂಟಾಯಿತು. 1 சாமுவேல் 1th அதிகாரம் 7th வசனம் சொல்லுகிறார், 1 ಸಮುವೇಲ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯವನ್ನು அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். ಅವಳು ತಿನ್ನದೆ ಅಳುತ್ತಲೇ ಇದ್ದಳು. ஏன் எனக்கு இந்த நிந்தை? ಯಾಕೆ ನನಗೆ ಈ ನಿಂದನೆ? ஏன் எனக்கு இந்த அவமானம்? ಯಾಕೆ ನನಗೆ ಈ ಅವಮಾನ? ஏன் எனக்கு மாத்திரம் குழந்தை இல்லை? ಯಾಕೆ ನನಗೆ ಮಾತ್ರ ಮಕ್ಕಳಿಲ್ಲ? ஏன் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள்? ಯಾಕೆ ನನಗೆ ಪರಿಹಾಸ್ಯ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? ஒரு குறைவு நிமித்தம் உண்டான ஒரு நெருக்கம், ಈ ಒಂದು ಕೊರತೆಯ ನಿಮಿತ್ತ ಉಂಟಾದಂತ ಬಿಕ್ಕಟ್ಟು. அவள் மன கிளேசமுள்ள பெண்ணாயிருந்தாள். ಅವಳು ಮನ ದುಃಖವುಳ್ಳ ಸ್ತ್ರೀಯಾಗಿದ್ದಳು. அவள் மனம் கசந்து தேவ சமூகத்தில் அழுதாள். ಅವಳು ಮನ ದುಃಖದಿಂದ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಅತ್ತಳು. அவளுடைய வாழ்க்கை கசந்து விட்டது. ಅವಳ ಜೀವಿತವು ದುಃಖಗೊಂಡಿತ್ತು. இந்த நிந்தைக்கு நடுவில் எப்படி வாழ்வது? ಈ ನಿಂದನೆಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೇಗೆ ಜೀವಿಸುವುದು? தெரிந்தவர்களே பரிகாசம் பண்ணுகிறார்கள். ಪರಿಚಯ ಇರುವವರೇ ಪರಿಹಾಸ್ಯ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. வேதனைக்கு நடுவில் அவள் ಆ இருந்தாள். ವೇದನೆಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವಳಿದ್ದಳು. ஒரு குறைவு காணப்பட்டபடியா, ಒಂದು ಕೊರತೆ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿದ್ರಿಂದ இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு குறைவு, ಇಂದು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಕೊರತೆ, குழந்தை இல்லை என்கிற குறைவு, ಮಕ್ಕಳಿಲ್ಲ ಎಂಬ ಒಂದು ಕೊರತೆ, பரிகாசமான வார்த்தைகள், ಪರಿಹಾಸ್ಯವಾದಂತ ಮಾತುಗಳು, மருத்துவம் கைவிட்டு விட்டது, ವೈದ್ಯಕೀಯ ಕೈ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಿತು, எவ்வளவு பணம் செலவு பண்ணி பிரயோஜனம் இல்லை, ಎಷ್ಟೇ ಹಣ ಖರ್ಚು ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ, இன்னும் அவ்வளவுதானா என்கிற வேதனை, ಇನ್ನು ಮುಂದೆ ಅಷ್ಟೇನಾ ಎಂಬ ಒಂದು ವೇದನೆ, நீங்கள் சபிக்கப்பட்டவள் என்று உறவினர்கள் சொல்லுகிற வார்த்தை, ನೀವು ಶಪಿಸಲ್ಪಟ್ಟವರು ಎಂಬುದಾಗಿ ಬಂಧು ಬಳಗದವರು ಹೇಳುವಂತ உள்ளத்தை ಮಾತು காயப்படுத்துகிறது, ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಗಾಯಪಡಿಸುತ್ತಾ ಇದೆ. குறைவுக்கு நடுவில் கலங்கி வந்திருக்கலாம், ಕೊರತೆಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕಳವಳದಿಂದ ಬಂದಿರಬಹುದು, வேலை இல்லை என்கிற குறைவு, ಉದ್ಯೋಗ ಇಲ್ಲ ಎಂಬ ಒಂದು
ಕೊರತೆ, வருமானத்துக்கு வழி இல்லை என்கிற குறைவு, ಸಂಪಾದನೆಗೆ ದಾರಿ ಇಲ್ಲ ಎಂಬ ಕೊರತೆ, ஏதோ ஒரு குறைவு உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. ಯಾವುದೋ ಒಂದು ಕೊರತೆಯು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಿದೆ. மற்றவர்கள் அற்பமாய் பேசுகிறார்கள். ಇತರರು ಅಲ್ಪವಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும்? ಯಾಕೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸಬೇಕು? மனம் கசந்து விட்ட நிலைமை, ಮನ ದುಃಖ ತುಂಬಿದಂತ ಪರಿಸ್ಥಿತಿ. அதனால இவள் சமாதானத்தை இழந்து விட்டாள். ಆದ್ದರಿಂದ ಇವಳು ಸಮಾಧಾನವನ್ನು தேவ ಕಳೆದುಕೊಂಡಳು. சமூகத்தில் வந்து கண்ணீர் விட்டு அழுதாள். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಂದು ಕಣ್ಣೀರ್ ಬಿಟ್ಟತ್ತಳು. ஆண்டவருடைய கண்ணீரை கண்டார். ದೇವರು ಅವಳ ಕಣ್ಣೀರನ್ನು ಕಂಡ. அப்பதான் தேவ மனிதர் மூலமாய் ஒரு பதில் கொடுக்கிறார். ಆಗಲೇ ದೇವರ ಮನುಷ್ಯನ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ಉತ್ತರ ಬರುತ್ತದೆ. சமாதானத்தோட போ, ನೀನ್ ಸಮಾಧಾನದಿಂದ ಹೋಗು. மகளே நீ சமாதானத்தோட போ. ಮಗಳೇ ನೀನ್ ಸಮಾಧಾನದಿಂದ ಹೋಗು. உன் வேண்டுதலை தேவன் ನಿನ್ನ கேட்டிருக்கிறார். ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ದೇವರು ಕೇಳಿದ್ದಾನೆ. உன் அவமான நிந்தைகள் ஆசீர்வாதமாய் மாறும். ನಿನ್ನ ಅವಮಾನ ನಿಂದನೆಗಳು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತೆ. கர்த்தர் அப்படி அன்னாளை கடாட்சித்தார். ಕರ್ತನು ಆ ರೀತಿಯಾಗಿ ಹಣ್ಣಳನ್ನು ಕಟಾಕ್ಷಿಸಿದ. அவருடைய கர்ப்பத்தை ஆசீர்வதித்தார். ಅವಳ ಗರ್ಭವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ. ஒன்றுக்கு பல குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். ಒಂದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಹಲವಾರು ಮಕ್ಕಳನ್ನು ಕೊಟ್ಟು ಆಶೀರ್ವದಿಸಿದ. நிந்தித்த பரிகசித்த மக்களுக்கு மத்தியிலே மகிழ்ச்சியோடு வாழ செய்தார். ನಿಂದಿಸಿದಂತ ಪರಿಹಾಸ್ಯ ಮಾಡಿದಂತ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸಿದ. உங்களுக்கு செய்வார், ನಿಮಗೂ ಮಾಡುವ, உங்களுக்கு செய்வார். ನಿಮಗೂ ಮಾಡುವ. இன்றைக்கு அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಇಂದು ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವ, சமாதானத்தோடு அனுப்புவார். ಸಮಾಧಾನದಿಂದ ಕಳುಹಿಸುವ. ஒரு சம்பவத்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம். ಒಂದು ಸಂಭವವನ್ನು ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. தமிழ்நாட்டில் திருப்பத்தூர் என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறது. ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ತಿರುಪತ್ತೂರ್ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಪಟ್ಟಣ ಇದೆ. அங்கே ஒரு அருமையான சகோதரர், ಅಲ್ಲಿ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಸಹೋದರ. அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்லாத சகோதரர். ಅವರು ಒಂದು ಕ್ರೈಸ್ತರಲ್ಲದಿರುವಂತ ಸಹೋದರ. அவருடைய பெயர் திருமால் என்பது. ಅವರ ಹೆಸರು ತಿರುಮಾಳ್ ಎಂಬುದಾಗಿ. ரொம்ப பக்தி உள்ளவர், ಬಹಳ ಭಕ್ತಿ ಉಳ್ಳವರು. ஆனால் 15 வருடமாய் அவளுக்கு குழந்தைகள் இல்லை. ಆದರೆ 15 ವರ್ಷಗಳಿಂದ ಅವರಿಗೆ ಮಕ್ಕಳಿರಲಿಲ್ಲ. முதலாவது யார் யார் எந்த தெய்வத்தை சொல்றாங்களோ அங்கெல்லாம் போய் விடுவார். ಯಾರ್ಯಾರು ಯಾವ ಯಾವ ದೇವರುಗಳನ್ನೆಲ್ಲ ಹೇಳ್ತಾರೋ ಅಲ್ಲೆಲ್ಲ ಹೊರಟೋಗುತ್ತಿದ್ದರು. இந்த கடவுள்கிட்ட போனா குழந்தை கிடைக்கும். ಈ ದೇವರ ಬಳಿಗೆ ಹೋದ್ರೆ ಮಗು ಸಿಗ್ತದೆ. தன் மனைவி அழைத்து கொண்டு அங்கே போ. ತನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಕರೆಕೊಂಡು ಅಲ್ಲಿ இல்ல இல்ல, ಹೋಗ್ತಿದ್ದ. இந்த ஊர்ல இருக்கிற அந்த கோயிலுக்கு போ. ಇಲ್ಲ ಇಲ್ಲ, ಈ ಊರಲ್ಲಿರುವಂತ ಈ ಗುಡಿಗೆ ಹೋಗು. அங்கே போவா. ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತಿದ್ರು. யார் யார் எந்த தெய்வத்தை பற்றி சொன்னாலும் ಯಾರ್ಯಾರು ಯಾವ ಯಾವ ದೇವರ ಬಗ್ಗೆ ಹೇಳಿದರು அங்கெல்லாம் போனா. ಅಲ್ಲೆಲ್ಲ ಹೋಗ್ತಿದ್ರು. கணவன் மனைவியும் தேடினார்கள் ஆசீர்வாதத்தை. ಗಂಡ ಹೆಂಡತಿ ಹುಡುಕಾಡಿದರು ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ. ஒன்று பிரயோஜனம் இல்லை. ಯಾವ ಪ್ರಯೋಜನವೂ ಇಲ್ಲ. அப்புறம் டாக்டர் இடத்துல போனார். ನಂತರ ವೈದ್ಯರ ಬಳಿಗೆ ಹೋದ್ರು. லட்சக்கணக்க பணம் செலவு பண்ணி ಲಕ್ಷಗಟ್ಟಲೆ ಹಣ ಖರ್ಚು ಮಾಡಿದ್ರು. ஒரு ஆஸ்பத்திரியில் அடுத்த ஆஸ்பத்திரி அடுத்த ஆஸ்பத்திரி, ಒಂದು ಆಸ್ಪತ್ರೆ ಎಲ್ಲ ಇನ್ನೊಂದು ಆಸ್ಪತ್ರೆ ಇನ್ನೊಂದು ಆಸ್ಪತ್ರೆ, எல்லாம் கைவிட்டது. ಎಲ್ಲ ಕೈ ಬಿಟ್ಟಿತ್ತು. மருத்துவம் கைவிட்டது. ವೈದ್ಯಕೀಯ ಕೈ ಬಿಟ್ಟಿತ್ತು. நம்பின தெய்வமும் கைவிட்டது. ನಂಬಿದ ದೇವರುಗಳು ಕೈ ಬಿಟ್ಟು. சில சொன்னார்கள் மந்திரவாதம் பண்ணு, ಕೆಲವರು ಅಂದರು ಮಂತ್ರವಾದಗಳನ್ನು ಮಾಡು, அது சரியாயிரும். ಅದು ಸರಿ ಆಗುತ್ತೆ. உடனே அங்கே மந்திரவாத இடத்திலே போற ತಕ್ಷಣ ಅಲ್ಲಿಯೂ ಮಂತ್ರವಾದಿಯ ಬಳಿಗೆ ಹೋದ. ஆயிரக்கணக்கான பணம் கொடுத்து ಸಾವಿರ ಗಟ್ಟಲೆ ಹಣವನ್ನು ಕೊಟ್ಟು மந்திரிக்கப்பட்ட பொருள் எல்லாம் வாங்கி வைத்து ಮಂತ್ರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ವಸ್ತುಗಳನ್ನೆಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡರು. அப்பமும் பிரயோஜனம். ಆಗಲೂ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. நம்பிக்கை இழந்து விட்டு ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಳಕೊಂಡ. எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ಎಲ್ಲವನ್ನು ನೋಡ್ಬಿಟ್ಟೆ. மருத்துவம் கைவிட்டது. ವೈದ್ಯಕೀಯ ಕೈ ಬಿಟ್ಟಿತು. மந்திரவாதத்திலே பிரயோஜனம் இல்லை. ಮಂತ್ರವಾದದಲ್ಲಿ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. தெரிந்த எல்லா தெய்வத்தையும் கூப்பிட்டாச்சு. ತಿಳಿದಂತ ಎಲ್ಲಾ ದೇವರುಗಳನ್ನು ಕರೆದಾಯ್ತು. இந்த நிந்த அவமானத்தில் ஏன் வாழ வேண்டும்? ಈ ನಿಂದನೆ ಅವಮಾನದಲ್ಲಿ ಯಾಕೆ ಜೀವಿಸಬೇಕು? வாழ்க்கையை வெறுத்து விட்டது. ಜೀವಿತವೇ ದ್ವೇಷಿಸಿದರು. வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை. ಮನೆಯೊಳಗೆ ಸಮಾಧಾನವಿಲ್ಲ. அவர் யோசித்து யோசித்து பார்த்தார். ಆ ರೀತಿಯಾಗಿ ಯೋಚಿಸಿ ಯೋಚಿಸಿ ನೋಡಿ, ஏதாவது தெய்வங்களை நம்ம கூப்பிடாம இருக்கிறோமா? ಇನ್ನು ಬೇರೆ ಏನಾದ್ರೂ ದೇವರುಗಳನ್ನು ನಾವು ಕರೆಯದೇ ಇದ್ದೇವೆ? யாராவது உதவி செய்வாங்களா? ಯಾರಾದ್ರೂ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರ? அப்ப அவருக்கு தெரிந்தது கிறிஸ்தவங்க ஒரு கடவுளை கூப்பிடுறாங்களே. ಆಗ ಅವರಿಗೆ ತಿಳಿಯ ಬಂದಿತ್ತು, ಕ್ರೈಸ್ತರು ಒಂದು ದೇವರು ನೋಡಿ ಕರೀತಾರೆ. இயேசுன்னு ஒரு கடவுளை சொல்றாங்களே. ಯೇಸು ಎಂಬ ದೇವರನ್ನು ಕರೀತಾರಲ್ಲ, அவரை தேடி பார்க்கலாம். ಆತನನ್ನು ಹುಡುಕಿ ನೋಡು. அவராவது எனக்கு இரக்கம் செய்வார். ಅವರಾದರೂ ನನಗೆ ಕನಿಕರ ತೋರಿಸ. அவரை எங்க போய் தேடுவது? ಅವರನ್ನು ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ಹುಡುಕೋದು? எந்த இடத்துக்கு போன இயேசுவை பார்ப்பது? ಯಾವ ಜಾಗಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಯೇಸುವನ್ನು ನೋಡಬಹುದು? சில கிறிஸ்தவத்திலே விசாரித்தார். ಕೆಲವು ಕ್ರೈಸ್ತರ ಬಳಿಯಲ್ಲಿ ವಿಚಾರಿಸಿದರು. அவங்க சொன்ன எங்க போக வேண்டாம். ಅವರು ಹೇಳಿದರು, ಎಲ್ಲಿಯೂ வீட்டுல ಹೋಗಬೇಡ, உட்கார்ந்து ಮನೆಯಲ್ಲೇ ಕೂತು சத்தியம் டிவில ஜெபிக்கலாம் நிகழ்ச்சி வருது. ಈ ಸತ್ಯಂ ಟಿವಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ ಬನ್ನಿರಿ ಕಾರ್ಯಕ್ರಮ அதுல ಬರ್ತದೆ. இயேசுவை பத்தி சொல்லுவாங்க. ಅದರಲ್ಲಿ ಯೇಸುನ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾರೆ. அதை கேளுன்னு சொல்லி ಕೇಳಿರಿ ಅಂತ ಹೇಳಿ. அவருக்கு மோகலாசன் தெரியாது. ಅವರಿಗೆ ಮೋಹನ್ ಲಾಜರ್ಸ್ ಅವರು ಗೊತ್ತಿಲ್ಲ. இயேசுவை பத்தி முழுமை தெரியாது. ಯೇಸು ಬಗ್ಗೆಯೂ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. சத்தியம் டிவிக்கு முன்னால உட்கார்ந்து பார்த்தா ಸತ್ಯ ಟಿವಿಯ ಮುಂದೆ ಕೂತ್ಕೊಂಡು ನೋಡಿ இயேசுவை பற்றி கேள்விப்பட ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ಕೇಳಲು
ಹೇಳಲ್ಪಡುತ್ತಾ ಕೇಳಲ್ಪಡುತ್ತಾ இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா? ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಬ್ಬ ದೇವರಿದ್ದ. ஐயோ, இதுவரை நான் கேள்விப்படவே இல்லையே. ನಾನು ಇದುವರೆಗೂ ಈ ರೀತಿಯ ಕೇಳಲ್ಪಡ್ಲಿಲ್ವಲ್ಲ. அவர் இலவசமா ஆசீர்வதிப்பாரா? ಅದು ಆತನು ಈ ಉಚಿತವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. நான் எங்க போனாலும் என்கிட்ட காசு தான் கேட்டாங்க. ನಾನು ಎಲ್ಲೇ ಹೋದ್ರು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕಾಸೇ இவர் காசே வாங்க மாட்டார். ಇವರು ಕಾಸೇ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. கணவன மனைவியும் ಗಂಡನು ಹೆಂಡತಿ இயேசுவை விசுவாசித்தார். ಯೇಸುವನ್ನು ನಂಬಿದರು. டிவிக்கு முன்னால முழங்கால் படித்தார். ಟಿವಿಯ ಮುಂದೆ ಮೊಣಕಾಲೂರಿದರು. இயேசுவை நோக்கி கூப்பிட்டார். ಯೇಸುವನ್ನು ನೋಡಿ ಕರೆದರು. ஒரு நாள் கண்ணீரோட ஜெபித்தார். ಒಂದು ದಿನ ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. இயேசுவே, உங்களை பற்றி எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ಯೇಸುವೆ, ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ನಮ್ಗೆ ಏನ್ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனால் நீர் அன்பான கடவுள் நீ நான் பார்க்கிறேன். ಆದರೆ ನೀವು ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವರು ಎಂಬುದನ್ನು ನಾನು ನೋಡ್ತೀನಿ. நீர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர்னு கேள்விப்படுகிறேன். ನೀವು ಎಲ್ಲರನ್ನೂ ಆಶೀರ್ವದಿಸಿದ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. வாழ்க்கையில ஏமாந்து போய் நிற்கிறோம். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಏಮಾರಿ ಹೋಗಿ ನಿಂತಿದ್ದೇವೆ. நீர் உண்மையான கடவுளா இருந்தா ನೀವು ನಿಜವಾದ ದೇವರಾಗಿದ್ದೀರಿ. எங்களை ஆசீர்வதிங்க. ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ. நாங்க 2 பேரும் உங்களை தேடுகிறோம். ನಾವಿಬ್ಬರು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕ್ತಿದ್ದೇವೆ. இயேசு அந்த கண்ணீரின் ஜெபத்தை கேட்டார். ಯೇಸು ಆ ಕಣ್ಣೀರಿನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು உடனே ஆசீர்வதித்தார். ತಕ್ಷಣ ಆಶೀರ್ವದಿಸಿದ. உடனே ஆசீர்வதித்தார். ತಕ್ಷಣ ಆಶೀರ್ವದಿಸಿದ. அழகான ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார். ಸುಂದರವಾದ ಒಂದು ಗಂಡು ಮಗುವನ್ನು ಕೊಟ್ಟ. பெரிய ஒரு சந்தோஷம். ದೊಡ್ಡ ಒಂದು ಸಂತೋಷ. அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது. ಅವರ ದುಃಖವು ಸಂತೋಷವಾಗಿ ಬದಲಾಯಿತು. அவருடைய நிந்தை அவமானங்கள் ஆசீர்வாதமாய் மாறினது. ಅವರ ನಿಂದನೆ ಅವಮಾನ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಬದಲಾಯಿತು. பெரிய சமாதானத்தை கொடுத்தார். ದೊಡ್ಡ ಸಮಾಧಾನ ಸಿಕ್ಕಿತು. இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். ಇಂದು ನಿಮಗೆ ಮಾಡುವ. குறைவை நிறைவாக்குவார். ನಿಮ್ಮ ಕೊರತೆಗಳನ್ನು ನೀಗಿಸಿ அவமானங்களை மாற்றுவார். ನಿಮ್ಮ ಅವಮಾನಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸುವ. நிந்திக்கப்பட்ட இடத்திலேயே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ನಿಂದಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿಯೇ ಕರ್ತ ನಿಮ್ಮನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತುವ. உங்களுக்கு சமாதானம். ನಿಮಗೆ ಸಮಾಧಾನ. என்னுடைய சமாதானத்தை தருகிறேன். ನನ್ನ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து உங்கள் குறைவை நிறைவாக்குவார். ஆண்டவர் எப்பொழுதுமே பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கிறவர், சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்கிறவர். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஆபிரகாமை சகல காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு வந்தார் என்பதாய் வேதம் சொல்லுகிறாரு. உங்கள் வாழ்க்கையிலையும் இன்றைக்கு ஒரு வேளை எனக்கு வேலை இல்லை, அது ஒரு குறை அப்படின்னு நினைக்கலாம். எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை, அதுதான் என்னுடைய குறையாக இருக்குது. ஒரு கடன் பிரச்சனை ஒன்று இருக்குது, அதுதான் தீர மாட்டேங்குது, அது ஒரு குறையாக இருக்குது. எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் இன்னும் வரலை, அந்த ஒரு குறை என்னை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்குது. எனக்கு இந்த ஒரு காரியம் தடையாகிட்டே இருக்குது. என் மகளுக்கு திருமணம் நடந்துட்டா எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆகிற அந்த ஒரு காரியம், இப்படி ஏதோ ஒரு காரியம். இந்த வீடு கட்டி முடிச்சிட்டா போதும், ஒரு பெரிய சந்தோஷமாயிரும், அந்த ஒரு குறை இருக்குது. இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் ஒரே ஒரு காரியம் அந்த குறைவுபட்டதுனால உங்களுடைய மனதில் உள்ளுக்குள்ளே ஒரு துக்கம் இருந்துக்கிட்டே இருக்குல்ல. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகளே, உங்களுடைய குறைவை நான் நிறைவாக்குறேன். ஏன்னா நீங்கள் நிறைவான ஆசீர்வாதத்தோடு இருக்கணும்னு தானே நான் விரும்புகிறேன். அதனால் உங்களுடைய குறைவை நான் நிறைவாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இப்போ நம்ம கேட்கலாமா? ஆண்டவர்கிட்ட எல்லாம் அப்படியே கண்களை மூடுங்க. விசுவாசத்தோட சிலுவையில் நமக்காக மரித்த இயேசுவை நினைத்து, எனக்காக இவ்வளவு பாடுபட்ட நீர் இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தரணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கணும். சரியா? தகப்பனே, அருமையான இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய குறைவையெல்லாம் நான் நிறைவாக்குவேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. இந்த பிள்ளைகள் செபிக்கிறாங்கப்பா. எங்கள் குடும்பத்தில் குறைவு காணப்படுது ஆண்டவரே. சமாதானம் இல்லை, ஒரு மனம் இல்லை, ஒரு அன்பு இல்லை, ஐக்கியம் இல்லை, ஒரு செல்வ செழிப்பு இல்லை, வறுமை, தடைகள், காரியம் வாய்க்கலை, குழந்தை இல்லை, நல்ல சரீர சுகம் இல்லை. நாங்கள் வியாதிப்பட்டு ஆரோக்கியத்தில் குறைவுபட்டு நெருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை நிறைவாக நீங்கள் ஆசீர்வதிக்கணுமே. எங்கள் வீட்டில் ஒரு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைவாக இருக்கணுமே. அன்பு, ஐக்கியம், ஒரு ஒற்றுமை எல்லாம் நிறைவாயிருக்கணுமே. அந்த வாக்கு கொடுத்தபடி நிறைவை தாங்கன்னு சொல்லி யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அற்புதம் செய்யுங்க. இவங்களுக்காகத்தானே சிலுவையில் ரத்த சிந்தை மறித்தீங்க, அதை நினைத்தருளுங்க. இன்றைக்கு எல்லா குறைவுகளும் இயேசுவின் நாமத்தில் நிறைவாக்கப்படட்டும். குறைவுகள் மாறட்டும். அற்புதமான சுகம் உண்டாகி வியாதிகள் மறைந்து நல்ல ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஒருமனமற்ற தன்மைகள், சண்டைகள்,
பிரிவினைகள், குழப்பங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி ஒரு சமாதானம், அன்பு, சந்தோஷம் வீட்டுக்குள்ளே பூரணமாய் உண்டாகட்டும். குழந்தை இல்லை என்கிற குறைவுகள் மாறும்படி கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். பண பற்றாக்குறை, குறைவு இருக்கிறதே என்கிற வேதனை நீங்கி செழிப்பும் நன்மையும் உண்டாகட்டும். வருமானத்திற்கு வழிகள் திறக்கப்படட்டும். வேலையிலே உயர்வு உண்டாகட்டும். பிசினஸிலே ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நீர் அப்படி ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே, நீர் வாக்கு கொடுத்தபடி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நீர் மாற்றி நிறைவான ஆசீர்வாதத்தை அருளிவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalamavadi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.